எல்லா மனுஷனுக்கும் நிறைய முகங்கள் இருக்கு. அதுல சில முகங்களை தான் பார்க்க முடியுது. பல முகங்களை பார்க்க முடியாம போகுது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி நிறைய நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ப்ரொடியூசர்ஸ். முதலே சொன்ன மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து, யார் என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. என்னோடய கேமராமேன் ராஜா, அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் கோட்டி மாஸ்டர், அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ், அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜிவி பிரகாஷ் ஒன்ஸ் அகேன் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஸ்ருஷ்டி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதிரூபன் சார் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த கதைக்குள்ளே சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கேமராமேன் ராசாமதி சேர்ந்தார். பட் நாங்கள் 3 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ ஒரு புது கலர் வந்துச்சு, எப்போ அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அது ஜிவி பிரகாஷோட இசை உள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே லைஃப்பில் நம்ம ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் சரிவுகள் இருக்கா, எங்கேயாச்சும் கஷ்டப்படுறோமான்னா நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம எல்லாரையும் புஷ் பண்ணுறது நம்மளோட ஃபேமிலி தான். எனக்கு என்னோடய அப்பா அம்மா, என்னோடய சிஸ்டர், என்னோடய என்டையர் ஃபேமிலி, இப்போ கடைசியாக என்னோடய லைஃப்பில் இன்னொரு ஒரு பார்ட்டாக இருக்கிற என்னோடய ஒய்ஃப், எல்லாருமே ஒரு சப்போர்ட் எனக்கு எங்கேயுமே இருந்திருக்கு. பட் அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்ச ஒரு வெற்றி எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தருணத்தில் கூட நான் நல்லா வரணும்னு மனசார விரும்பின பப்ளிக் அண்ட் என்னை பற்றின நல்ல விஷயங்கள் மட்டும் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் நண்பர்களாக உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காது. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அந்த ஒரு வெற்றி ஒரு படத்தில் மிஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்கிற அந்த மவுஸ் குறைஞ்சு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. பட் நான் எதிர்பார்த்த ஒரு வெற்றி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கலனா கூட, என்னை ஆரம்ப காலத்தில் என்னை எந்த லெவலுக்கு என்னை தூக்கி வச்சிங்களோ இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒவ்வொரு படமும், அந்த படம் ஓடுதோ இல்லையோ, என்னை என்ன அதே ஸ்டாண்டர்டில் அதே மரியாதையில் என்னை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அண்ட் அன்னைக்கு என்னோட ப்ரீவியஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஷால் சொன்னார், இந்த மாதிரி விஷால் படம் ஜெயிச்சா விஷால் ஜெயிச்ச மாதிரி, ஆர்யா படம் ஜெயிச்சா ஆர்யா படம் ஜெயிச்ச மாதிரி, ஒவ்வொரு நடிகருக்கும் அந்த மாதிரி தான். பட் சாந்தனு ஜெயிச்சா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா அவ்வளோ பொறுமை இருக்குது அந்த பையனுக்கு, அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ டெடிக்கேஷன். இந்த பையன் ஜெயிச்சா இந்த என்டையர் சினிமாவை ஜெயிச்ச மாதிரி நான் மனசார விரும்புகிறேன். இந்த பையன் கண்டிப்பாக இனிமேல் இந்த பையனுக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு. ஸோ இத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் இருக்கும் போது இப்போன்னு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நான் டெடிக்கேட்டடாக அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோனாக நான் பிலீவ் பண்ணுற படம் முப்பரிமாணம். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்த இயக்குனர் அதிரூபனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நான் முப்பரிமாணம் தான் சொல்லுவேன். அண்ட் முப்பரிமாணமில் ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேங்கிறது நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். நான் என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும், என்ன மாதிரி கதைகள் பண்ணணுங்கிறது நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேன். அண்ட் ஒரு விஷயம் அதிரூபன் அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு விஷயம் மாற்றினார். நீங்கள் ஒரு ஹீரோ இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து இனிமேல் நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் நான் மூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் தட் இஸ் ஒன்லி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்றைக்கி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு. எல்லாருமே அந்த ஓவர் த டாப் ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வரும். இட் வில் ஹேப்பன் ஓவர் நைட். திடீர்னா ஒவ்வொரு ஹீரோக்கு நடக்கும் அது. பட் அது வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும்னா, மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குற ஒரு கேரக்டரைசேஷன், அவங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஒருத்தர் யார் அதை ரெப்ளிகா பண்ணுறாரோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க மனசில் போய் உட்கார முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி ஒரு கதாநாயகனா அவங்க மனசில் போய் உட்காரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் நான் பண்ணுற படங்கள்லாம் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல சாந்தனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ என்னோட கேரக்டரைசேஷன்ஸ் இனிமேல் நான் செலக்ட் பண்ண போகிற கதைகள் இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நல்ல டீமும் இந்த படத்தை ஒரு அருமையான ஒரு படமாக கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்கிறது ஒன் மோர் திங், என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் பப்ளிக் அண்ட் ப்ரெஸ். நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த சினிமா இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஷன் போஸ்டர், வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இந்த படத்தோட டீசரை ஆன்லைனில் ட்வீட் பண்ணார்.
அண்ட் இந்த படத்தை இந்த டீசரை வந்து அவர் ட்வீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போனோம்னா எப்படின்னா அது ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படத்தோட தியேட்டரில் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரஜினி சார் கிட்ட வேறு யாருமே இல்லை. ஸோ கபாலி வந்தப்போ நான் தானு சார் கிட்ட போனேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னா வந்து அது தானு சார் கொடுத்த படம். அண்ட் தானு சாரால் எனக்கு வந்து ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு. ஸோ தானு சார் கிட்ட போய் நின்னேன். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எது கேட்டாலும் வந்து அவர் எனக்காக வந்து பண்ணித்தராரு. ஒரு பையன் மாதிரி என்னை பார்த்துப்பாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டப்போ கபாலி படத்தோட இந்த டீசர் அட்டாச் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியோ இது வந்து ரஜினி சார் கிட்ட கேட்ட உடனே இம்மிடியட்டாக அவர் கூப்பிட்டு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்தாரு ஃபஸ்ட்டு. அவர் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து உட்காந்து முதல்ல கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்டாக உட்காந்துருந்தாரு. உட்காந்துட்டு சரி லைட்டாக ஜஸ்ட் ஒரு சாங் காமிச்சிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங்கை ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் டீசரை ப்ளே பண்ணோம். டீசர் ப்ளே பண்ணோன்னே அவர் தெரியும்ல இப்படி தான் அப்படியே உட்காந்துருப்பார். இப்படி உட்காந்துருந்தார். டீசர் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சார். ஃபுல்லாக முடிச்சோன்னே நைஸ் 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 ஒன்ஸ் மோர் பார்க்கலாமா அப்படின்னாரு. சார் தாராளமாக சார் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அதை ப்ளே பண்ணோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன் இந்த படத்தில் எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இப்போ அவரை மாதிரி ஆளுங்களாம் வந்து சும்மா சொல்லணுங்கிறது வந்து அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் உண்மையிலேயே மனசாக அவர் பார்த்துட்டு அவர் வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் ஹாலில் வச்சு என்கிட்ட பேசினார். எனக்கு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், எதுக்கு இவ்வளோ இந்த படத்துக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்கன்னு. உங்களோட தோற்றம்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியுது எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசினார். ஸோ இந்த ஆடியோவை லான்ச் பண்ணி கொடுத்த ரஜினி சாருக்கு நன்றி. அண்ட் அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்க, ரஹ்மான் சார் இந்த சாங் வந்து எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் அவரால் இந்த சாங் வந்து எனக்கு பயங்கர வைரலாக இருக்குது. அண்ட் அந்த சாங்கில் வந்து 27 ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 2 பாயிண்ட்டுக்காக அங்கே வந்தாங்க. ஒன்று எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் என் கூட இருக்கிற நட்புக்காகவும் அங்கே வந்தாங்க. வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் கிளம்பணும் நான் பிஸி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லிரிக்ஸை படிச்சுட்டு அந்த சிக்னேச்சர் மூமெண்ட்டை கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த சாங் வந்து அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது 2 வெர்ஷனாக வேறு ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. வந்துட்டு சும்மா ஒரு லைன் பாடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு வெர்ஷன் என் கூட படத்தில் வர வெர்ஷனில் வந்து ஸ்கந்தா இருப்பார் அந்த பாட்டில். ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோ வெர்ஷன் அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக 2 வெர்ஷன் ஷூட் பண்ணோம். தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ என் கூட ஒரு ஷாட்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கந்தாவோட ஒரு ஷாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மட்டும் தனியாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னென்ன லைன்ஸ் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் பாடிட்டு இவ்வளோ தூரம் பண்ணாங்க. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எல்லாரும் வந்து சாந்தனுக்காக ஏதாவது நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசார ஒரு 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 ஆசை அவங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். முப்பரிமாணம் என்னோட லைஃப்பில் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஜேர்னி எனக்கு. சிருஷ்டி சொன்னாங்க அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. டைரக்டர் வந்து ரொம்ப திட்டினாரு, ரொம்ப புஷ் பண்ணார் அப்படின்னு. எஸ், என்னையும் அதே அளவுக்கு புஷ் பண்ணார். பட் நான் ஏன் அதை வந்து பிகினிங் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்க்கல, சிருஷ்டியும் கம்ப்ளைண்ட்டாக பார்க்கல. இனிஷியலாக அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏன் அதை பிகினிங் பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சது அவர் அதிரூப்பன் வந்து என்ன கொண்டு வர போறாரு அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன முழுமையாக நான் ஒப்படைச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஃபஸ்ட்டு பாலாசார் ஸ்கூல்லேருந்து வர வந்து என்னை ஃபஸ்ட்டு ஒரு தோற்றமாக என்னை மாற்றினார். எல்லாரும் வந்து பழைய சாந்தனம் மறக்கணும், எல்லாரும் ஒரு புது சாந்தனம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட தோற்றத்தை மாற்றினார். அண்ட் சிருஷ்டி சொன்ன மாதிரி வந்து அங்கே யாருக்கும் வந்து கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் கிளம்பி போகிறப்போ ஷூட்டிங் வந்து ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுனா 1ஆம் தேதிக்கு ஒரு 3 days முன்னாடியே நாங்கள் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அங்கே கிளம்பி போயிட்டு எல்லா ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலியோட பேசலாம், இல்லை வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது யாரோடையும் பேசக்கூடாது. எங்களை கூப்பிடுறதே வந்து என் கேரக்டர் நேம் கதிர், சுஷ்டியோட கேரக்டர் பேர் வந்து அனுஷா. அண்ட் எங்களை மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து அங்கே சாதாரணமாக கூப்பிடுறதே வந்து எங்கள் கேரக்டர் நேம்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த உடைகளில் தான் நாங்கள் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜில் தான் நாங்கள் பேசணும், அந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் போய் உட்காரணும். இன்ஃபேக்ட் ஒரு 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 பேத்தோஸ் சீனு, அந்த பேத்தோஸ் சீனில் நான் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஹர்ட்டாக உட்காரணும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இருங்க நான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஷார்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு வாங்க இப்படி ஓரமா அப்படின்னு சொல்லி ஒரு மலை உச்சி அங்கேருந்து விழுந்தா நம்ம எங்கே விழுந்தோங்கிற எந்த அடையாளமே இருக்காது. அந்த எட்ஜில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆல்மோஸ்ட் அங்கே விழுந்துருவோம். அந்த இடத்துல போய் நான் உட்கார வச்சுட்டு ராஜா சாரோட சாங் அந்த எங்கே செல்லும் இந்த பாதை, அந்த சாங் வந்து ஒரு ஹெட்ஃபோனில் மாட்டிட்டு எனக்கு உட்கார வச்சுட்டாரு. கிளிஸ்ட்ரின் பக்கத்தில் வச்சுட்டாரு. கிளிஸ்ட்ரின் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்கிறீங்களோ அப்போ ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ரிப்பீட் மோடில் அந்த சாங்கே நம்மளுக்கு ஒரு பயங்கர சைட் பண்ணுற ஒரு சாங் ராஜா சாரோட சாங். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் ஒரு மலை உச்சியில் உட்காந்து அந்த சாங்கை ரிப்பீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தால் we are literally psyched out in our mind. ஸோ அந்த 2 மணி நேரமும் நான் கண்ணில் கிளிஸ்ட்ரினை வந்து வேணுட்டே வச்சுட்டே இருந்தேன். கண் இரிட்டேஷன் ஆகணும்னு.
அவ்வளோ தூரம் பண்ணி 2 மணி நேரம்க்கு அப்புறம் வந்து அப்படியே எந்திரிச்சேன், யார்கிட்டையும் போய் பேசல, நேராக போய் ஸ்பாட்டில் போய் உட்காந்தேன், ஆக்ஷன்னு சொன்னாலும் ஷூட் பண்ணோம். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடந்துச்சு. பட் இதில் வேற ஒரு பரிமாணமும் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஜாலியாக இல்லைன்னா இல்லை, பயங்கர ஜாலியாக இருந்தோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி இந்த கதையில். அந்த லவ் ஸ்டோரியில் வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தோம், பயங்கர ஃப்ரீக் அவுட்டாக இருந்தோம். சாங்ஸ் இருந்துச்சு, நல்ல காமெடி சீன்ஸ் இருந்துச்சு, பயங்கர ஒரு ஜோவிலாக தான் போச்சு அந்த ஷூட்டிங். படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு பரிமாணம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நாங்கள் பண்ணோம். இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்லாம் என்கிட்ட வந்து என்ன சொன்னார், கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சிட்டோம். கோட்டி மாஸ்டர் வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டு, அவர் இந்த மலையாளி ஃபைட் இருக்குது நான் கடவுளில், அந்த ஃபைட் வந்து கோட்டி மாஸ்டர் தான் பண்ணார். ஸோ அப்போலேருந்து நான் கடவுள் டைம்லேருந்து அதிரூபன் சாருக்கும் கோட்டி மாஸ்டருக்கும் பழக்கம். ஸோ இவர் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு தான் கோட்டி மாஸ்டர் கூப்பிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயிசம் வேணாம். அவர் கீழே விழுந்து அடிப்படணுமா, பரவாயில்ல அடிப்படட்டும். அவர் வந்து ஒரு ஆளை வந்து உண்மையிலேயே தூக்கி போடணுமா, தூக்கி போடட்டும். எனக்கு பயங்கர ராவாக ரியலிஸ்டிக்காக லைவாக வேணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காக தான் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஷெட்யூலுக்கு போகிறப்போ வந்து ஒரு 2 மாதம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஃபிசிக்கை மாற்றினேன். ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக ஒரு சாக்லேட் பாய் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணியிருந்தேன். அந்த செகண்ட் ஹாஃப் அந்த வேற ஒரு பரிமாணத்தில் வரப்போ கம்ப்ளீட்டாக என்னோட உருவத்தை மாற்றி அப்போதான் அந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த 0 கட் லுக்கில் வந்து வேற ஒரு லுக்கில் வந்தேன். ஸோ வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு ராமச்சந்திரன் மேக்கப் மேன் சொன்ன மாதிரி இது வந்து செட்டப் தான். அது வந்து நிறைய பேர் உண்மைன்னு நினச்சிட்டாங்க. பட் முட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், அந்த முட்டி அடிப்பட்டது எனக்கு வாஸ்தவம் தான். பிகாஸ் ஒரு ஃபைட்டரை வந்து மாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஃபைட்டரை நீங்கள் தூக்கிட்டு போய் ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு பாம் பீஸை செட் பண்ணிட்டாங்க, அந்த கண்ணாடி அடித்து உடைக்கும் போது அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும்னாரு. அந்த ஃபைட்டர் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருப்பார். ஐ ஹேட் டு லிஃப்ட் லிட்ரலி அந்த ஃபைட்டரை நான் தூக்கிட்டு அந்த கண்ணாடியை போய் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேக்கு கண்ணாடியை வச்சுட்டாங்க, அந்த கண்ணாடி போய் இடிச்சோம், கண்ணாடி பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. ஆனால் அந்த வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்து முட்டியில் அடிப்பட்டு ஒரு 1 hour ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு ஸ்வெல்லிங் ஆகி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு பயங்கர ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு எனக்கு டேரக்டர் மேலே. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு, வாங்க சொன்ன டைம் இல்லை இவ்வளோ பெரிய செட்டப். இந்த ஓப்பனிங் கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டு 20 ஃபைட்டர்ஸ் இமீடியட்டாக போனால் நான் இரிட்டேட்டாக கத்திட்டேன். என்னங்க நீங்கள், எனக்கு புரியுது உங்களோட ஃபீல் என்ன, நீங்கள் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆனால் அதுக்கு இது டூ மச்சுங்க. நம்ம எனக்கு கால் அடிப்பட்டுக்கு எந்திரிக்கவே முடியலன்னா அவர் திரும்பி என் கூட கோச்சிக்கிறாரு, நானும் கோச்சிக்கிறேன், இப்படியே போச்சு. பட் அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல்னால வந்து ஒரு மணி நேரம் ஷூட்டிங் தள்ளி போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி ஓகே பரவாயில்ல, கால் உடஞ்சாலும் பரவாயில்ல, வாங்க போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2வது தடவை உண்மையிலே தூக்கிட்டு போய் அடிச்சு உடைச்சோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஓப்பனிங்கில் நீங்கள் பண்ண ஃபைட்டு வேறு, கிளைமேக்ஸ் வந்து இதுதான் வந்து படத்தோட இந்த லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சேசிங் இருக்கும். நிறைய இடங்கள் மாஸ்டர் சொன்ன மாதிரி வந்து இந்த சாலக்குடி ஃபால்ஸ், ஆலப்புழா, எல்லா இடத்துலையும் நிறைய ட்ராவலிங்கு, போட் சேஸு, காட்டுக்குள்ளே சேஸ், இதெல்லாம் பண்ணி பயங்கர ரகடாக கிட்டத்தட்ட ஒரு பாலாசர் ஃபிலிமில் ஒரு ஃபைட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கர ரகடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் எதாவது வேறு மாதிரி புதுசாக பண்ணணும். நான் யோசிச்சு என்ன ஃபைட்டில் என்னங்க புதுசாக பண்ண முடியும், எவ்வளோதான் வெறித்தனத்தை காட்ட முடியும்னா, நீங்கள் சைக்கோ மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு, உங்கள் ஃபேஸில் அவ்வளோ வெறித்தனம் இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணலாம்னா, நீங்கள் தண்டால் அடிப்பீங்களான்னு கேட்டேன். நான் அடிப்பேன் மாஸ்டர். தலைகீழ் அடிப்பீங்களான்னு கேட்டார். நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் என்னென்னு பிளான் பண்ணிட்டோம், 3 நாள் அந்த ஃபைட் போச்சு. அந்த 3 நாளுமே வந்து ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு டேக்குக்கு முன்னாடி தலைகீழ் நின்று தண்டால் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்குன்னா நம்மளோட ரத்தம் எல்லாம் தலைக்குள்ளே வந்து ஏறணும், நம்ம கண்ணெல்லாம் செவந்து போகணும், இரிட்டேட் ஆகணும், ஃபேஸ் ப்ளோட்டப் ஆகணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த அவர் டைரக்டர் நினச்ச அந்த ஒரு லுக் வந்துச்சு. இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. எதுக்காக வந்து இவ்வளோ எமோஷனலாக இருக்கணுமா ஒரு கேரக்டரைசேஷன் இந்த கதையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அந்த கேரக்டரைசேஷன் அது தேவைப்பட்டுச்சு. எதுக்காக கிளைமேக்ஸில் வந்து இவ்வளோ ஒரு ஹெவி ஃபைட்டு, அந்த டைட்டில் கார்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபேஸில் ஒரு சின்ன ரியாக்ஷன் வரும், ஏன் அவ்வளோ ஆக்ரோஷமாக அதை பண்ணோன்னா அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ பாலாசா ஸ்கூல்லேருந்து வந்தப்போ வந்து இதெல்லாம் வந்து அவர் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தது தான். அண்ட் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. பிகாஸ் இன்றைக்கி நான் படம் பார்த்துட்டு அப்பா வந்து என்னை கூப்பிட்டு, இன்னைக்கு வரைக்கும் நீ பண்ணதுலேயே லைஃப்பில் இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷன் நீ பண்ணியிருக்க. அவர் என்கிட்ட நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா நடிக்கலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் இன்றைக்குமே அதை பண்ணவே மாட்டார். டைரக்டர் திருப்பி போய் கேட்டார், சார் சோனு எப்படி பண்ணியிருக்காரு, சார் சோனு எப்படி பண்ணியிருக்காரு. இல்லைங்க, அவன் நல்லா பண்ணியிருக்காங்க, வித்தியாசமான கேரக்டரைசேஷனால ஒரு ஹீரோ நின்றுவான், அவனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு நீங்கள் தான் வந்து ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் மாதிரி தெரியுறீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாரு. எங்கள் அப்பா உண்மையிலேயே வந்து இவ்வளோ என் படத்தை பார்த்து எங்கள் அப்பா இவ்வளோ பேசி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ். அண்ட் அதை தாண்டி இன்னொருத்தருக்கு நான் இங்கே ஒரு நன்றி சொல்லணும். படம் பார்த்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு படங்களும் அவங்க ப்ரொடக்ஷன் தவிர வேறு எந்த படங்களும் வாங்கி வெளியே பண்ணாத ஒரு சூழ்நிலையில்
முப்பரிமாணம் படம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தேனாண்டால் முரளி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நாங்கள் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக அஃபிஷியலாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ முரளி சார். இந்த படம் மார்ச் 3ஆம் தேதி தியேட்டருக்கு வரும். அதுவும் முரளி சார் சொல்லியிருக்காரு. இஃப் தெர் ஆர் எனி சேஞ்சஸ் நாங்கள் வந்து அந்த இன்டிமேஷன் கொடுப்போம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் ஒன்ஸ் அகேன் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். பிகாஸ் யாருமே அந்த இடத்துல ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லேருந்து அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ எல்லாருமே ஸ்பாட்டில் இருப்பாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை இதில் நம்மளால் என்ன இன்வால்வ்மெண்ட், நம்மளால் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் முக்கியமாக அவங்க சொன்னாங்க, சார் சொன்னார் இந்த மாதிரி வந்து மரத்துக்கடியில் தான் உட்காந்துருந்தாரு. மரத்துக்கடியில் உட்காந்துட்டு மட்டும் இல்லை, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த பொள்ளாச்சியில் வந்து இது ஒரு டீ ஸ்டாலில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தப்போ தான் ஷாக் ஆனேன். ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் தோளில் ஒரு துண்டை போட்டு சட்டையை 4-5 பட்டன் அவுத்து விட்டு இப்படிப்பாங்கப்பா இப்படிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை விலகிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா வந்து அங்கே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு நடந்து எங்களோட மைண்ட், அதாவது ஷூட்டிங் தள்ளி போச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா செலவா அப்படிங்கிற ஒரு கவலை இல்லை. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ டைரக்டராக எங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டத்தை நின்று விலகிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசரை நான் சத்தியமாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ தூரம் வந்து எல்லாமே வந்து இந்த படத்துக்கு இறங்கி வந்து பண்ணணும்னு சொல்லி அவர் மட்டும் இல்லை, அவர் படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ஒரு ஜேர்னி, முப்பரிமாணம் ஜேர்னியில் இவ்வளோ தூரம் எல்லாரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு படமும் வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன். அதை தாண்டி கேமராமேன் ராஜாக்கா இருக்கட்டும், சிருஷ்டிகா இருக்கட்டும், டைரக்டர் அதிரூபன் அண்ட் எனக்கு, நாங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இதை தாண்டி எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு மேலே. பிகாஸ் வி ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அது காரணம் மேபி திருப்பி நிறைய விஷயங்கள் ரிப்பீட் பண்ணால் ஒரு மொக்கை போட்டு ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எல்லாம் என் மனசால் நான் வந்து எல்லாம் வெளில சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ அதனால் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இந்த படம் நல்லா இருக்கும், இல்லை போர் அடிக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் முப்பரிமாணம்ல ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து மெயினாக இது இளைஞர்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படம், யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். பட் படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இந்த கதையில் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே அவங்க யோசிப்பாங்க, நம்ம லைஃப்பில் நடந்துச்சு அது, நம்ம ஃப்ரெண்ட் லைஃப் இது நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி லவ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா துக்கமாக இருக்கும். 2 லவர்ஸ் வந்து வீட்டை விட்டு வெளில ஓடி போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டுமே சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே கலந்த ஒரு இமோஷன். பட் இந்த 2 இமோஷன்ஸை தாண்டி வேற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இது இன்ஃபேக்ட் எந்த லவர்ஸுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுவீங்க, இது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாலாசார் ஸ்கூல்லேருந்து வந்து பாலாசார் ஸ்கூல்னாலே வந்து கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து இந்த டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கண்டென்ட் வச்சிருக்காரு. ப்ளஸ் நல்ல கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது இந்த கதையில். ஸோ படம் மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இதுக்கு மேலே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து என்னெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படிலாம் பப்ளிக்கை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். பட் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த படம் நீங்கள் வந்து பாருங்கள், ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னே we are 100% ஷுவர் இந்த படம் வந்து கண்டிப்பாக மவுத் டாக்கில் ரீச் ஆயிரும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு எல்லாரையும் உள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களோட ஒரு பொறுப்பு. ஸோ அது மட்டும் உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். மற்றபடி இவ்வளோ நேரம் இங்கே எல்லாரும் பொறுமையாக வந்து நாங்கள் எல்லாருமே பேசினது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் வயசை கம்மி பண்ணிக்கலாம் தான் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சாந்தனு கூட ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கிறோம்ல, உங்களை விட ஒரு 10 வயசு ஜாஸ்தி இல்லை நான். அப்போ சின்ன ஃப்ரெண்டாக நடிக்கல, அதுக்காக தான் காஸ்டியூம் மாற்றிக்கிட்டேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சூப்பர். பாலா சார் அசிஸ்டண்ட்டு அப்படின்னால எப்படி படம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதிபுரம் சாரை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது. என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு மெயினாக சொல்லலாம். எப்போ முடியும் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போங்க முடியுது, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த கதை கேட்டதுலேருந்து எப்படா நடித்து முடிப்போம் அந்த படத்தை, எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அவர் கதை சொல்லும்போது. அது காரணம் அவருடைய டெடிகேஷன். பார்த்தோன்னே நம்ம வேறு ஏதாவது பேசலான்னு போனோம்னா கூட கதையை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இந்த சீன் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவ்வளோ டெடிகேஷன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் ஒர்க் பண்ணது. ப்ரொடியூசர்ஸ் மெயினாக வந்து இன்றைக்கி நல்ல ப்ரொடியூசர் வர்றது கரெக்டாக. அந்த ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா கரெக்டான ப்ரொடியூசர் இருந்தால் தான் முடியும். உண்மையாகவே பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க, இவங்க தங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
திரும்ப நம்ம தங்கம் திரும்ப அவங்க வாங்கி திரும்ப வியாபாரம் பண்ணோம். அதுக்கு அதிரவன் சார் தான் பொறுப்பு. ஏதோ வந்து ஒரு படம் நான் இப்போ மேக்ஸிமம் கிளைமாக்ஸ்லாம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் தங்கம்ல வைரமே வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து படம் சூப்பராக வந்திருக்கு. பாலா சார் ரெஸ்டாரண்ட்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு அது இல்லை, காரணம் வந்து அவருடைய நண்பருங்கிறதுனால. ஆனால் விடலை, கதையில் முடிஞ்சளவு நம்மளை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சாந்தனுக்கு வந்து உண்மையாக நான் சாந்தனு வரும்போது நினச்சேன், ஒரு நான் முன்னாடி எல்லா படமுமே அவர் பண்ண படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இவர் கரெக்டான படம் அமையலாங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருந்திருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து சாந்தனுக்கு வந்து பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங் ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே ஸ்பாட்டில். அதே மாதிரி கேமராமேன் சார் ராஜா, ஹீரோயின் கிளைமாக்ஸ் பார்த்தேன், கலக்கியிருந்தாங்க. உண்மையாக 2 பேரும் போட்டி நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். வெரி குட் ஆக்டிங். ஒரு நல்ல கதைக்கு பத்திரிகை நண்பர்கள் எப்போவுமே வந்து ஆதரவு கொடுப்பாங்க, மீடியா நண்பர்கள் எல்லாருமே. அதிர்வன் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க வந்து நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. நன்றி, தேங்க்யூ, நன்றி. வணக்கம் ஆல் மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் மோஸ்ட்லி ப்ரெஸ் மீடியா எந்த இடத்துல ஸ்டேஜில் வரும்போது ஐ டோன்ட் ஸ்பீக் எக்ஸ்ப்ரெஸ் மச், பிகாஸ் நான் எப்போவும் பிலீவ் பண்ணுவேன் தட் உங்கள் படம் அண்ட் உங்கள் ஒர்க்கு தான் தே ஷுட் ஸ்பீக் ஃபார் யூ. பட் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான படம். இது கூட எல்லாருமே சொல்லுவாங்க. பட் உண்மையாக இந்த படம் எனக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் இன் மை லைஃப், இன் மை கரியர். என்னன்னா அபவுட் த ஃபில்ம், அதை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லுவீங்க தட் இட் வாஸ் அ ரியலி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ அண்ட் சாந்தனு இந்த படத்தை. பட் கொஞ்சம் விஷயம் இருக்குது that I want to share with you, that my journey with Muppari Manam. Is it right, Shantanu? Muppari Manam. Okay. So, sorry, I'm a little nervous. First director circle meet up பண்ணும்போது கதை சொன்ன அப்புறம் நான் கொஞ்சம் லிட்டில் பிட் செட் பேக்கில் இருந்தேன். பிகாஸ் எனக்கு தெரியாத இந்த படம் எனக்கு எப்படி எடுத்து போகிறது. But the one person who never gave up on me is only Adirupam sir. நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு 10 நாள் கழிச்சு, பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி, லைக் ஹாப்பி கேர்ள் கைண்ட் ஆஃப் அந்த லைக் இப்போவுமே ஜாலியாக இருப்ப டைப் ஆஃப் கேர்ள் நான். பட் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஐ பிகம் வெரி சேட். ஒரு தூக்கம் இல்லாமல் ஐ வாஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்ரான்சன்ட் ஜோனில் இருந்தேன். அது காரணம் கூட ஆதி சார் தான். பிகாஸ் ஷூட்டிங் அவ்வளோ டஃப்பாக போயிட்டு ஐ டோன்ட் நோ இப்படி, பிகாஸ் சார் வாஸ் ஸோ புஷி. லைக் ஈவன் நீங்கள் மார்னிங் இஃப் யூ கம் ஆன் அ செட் யூ கிவ் யூ 100%, எல்லா ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. பட் சார் நீட் 1000%. அந்த எனர்ஜி எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு வெளியில் எடுத்துட்டு டெய்லி ஐ எம் டோட்டலி ட்ரெயின். ஜஸ்ட் நாட் மீ, சாந்தனு டூ. பிகாஸ் ஐ ரிமெம்பர் தட் ஷூட்டிங்கில் ஒரு நாள் நம்ம 2 பேர் பேசணும். And I was crying and I told it's not working out in the padathu, and I need to, I think I should give up. And he said no, don't do this, you first speak to director first, appada neenga decision edunga. And my daddy was with me. So shooting mudichita appo room la poradhu time I was still crying, and I told daddy it's not working, I need to speak to Adi sir. He said definitely you should speak. ஈவினிங் போயிட்டு சார் கிட்ட கொஞ்சம் விடுங்க. ராஜா வாஸ் தேர். ஸோ ராஜாலாம் வெளியில் விட்டுட்டு ஐ டோல் டிரெக்டர்ஸ் ஐ நீட் டு ஸ்பீக் டு யூ. ஸோ சொன்னேன் சாருக்கு தட் சார் இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு எனக்கு, லைக் வி ஆர் நாட் சிங்கிங் அண்ட் யூ ஆர் வெரி புஷி அண்ட் ஐம் டோட்டலி ட்ரெயின், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆம் ஐ டூயிங் ஹியர் அண்ட் ஆல். சார் சொன்னாங்க தட் வை டோன்ட் யூ another 2 days do what I'm asking you and I'll show you the rush. அது ஓகே சரி ஃபைன், ஐ செட் ஃபைன் ஐல் டூ இட். அது நான் 2 days பண்ணிவிட்டு ஐ சா த ரஷஸ், லைக் த ஸ்டார்டிங் 10-15 days பண்ணுறது ரஷஸ் ஐ சா. இட் வாஸ் கன்வின்சிங், இட் வாஸ் ஸோ கன்வின்சிங். நான் நினச்சேன் ஓகே சார் இஸ் லைக் ரியலி டூயிங் அ கிரேட் ஜாப். பட் என்னன்னா ஹி நெவர் ஸ்டாப்.
லைக் he never stopped pushing us. நான் மட்டும் தான் கிடையாது, இந்த படத்துக்கு எல்லா டெக்னீஷியன்ஸு except music director. I think everybody, I'm sure all the technicians have the same அதே கதை இருக்கும், பட் அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். அண்ட் மார்னிங் வந்து அப்புறம் எல்லாரும் லைக் ஆல் டெக்னீஷியன் மூஞ்சின்னு அப்படி பெயினில் இருக்கும் போது he will சார் நான் மார்னிங் அதிரூபம் சார் கம் ஒரு சார் குட் மார்னிங். ஐ செட் குட் மார்னிங். கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணோம் இல்லையா, பெயின்ல எல்லாம் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். ஓகே டுடே சீன் லைக் திஸ். யா அரே ஓகே ஃபைன். அண்ட் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிரூபம் சார்ஸ் ரூல்ஸா செட்டில் நோ மொபைல்ஸ், யூ cannot talk to like you cannot talk to anybody except your family, and joke பண்ணக்கூடாது, only on the character. And நானும் சாந்தனும் அப்புறம் இன்டர்வல் அப்புறம் வாட் எவர் த சீன்ஸ் வி நெவர் ஸ்போக். ஒரு மார்னிங் கூட ஃப்ரம் லாங் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு ஒரு உட்காந்து பேசவே கிடையாது. அண்ட் இஃப் யூ டாக் ஆல்சோனா டேரக்டர் சார் வில் லுக் வாட் யூ கைஸ் ஆர் டாக்கிங். சொன்ன சார் சீன் பற்றி தான் பேசுகிறோம். ஓகே ஃபைன். And you know, phone பண்ணது கூட, if I want to call my mother, he has the screen script in his hand. ஃபோன் பண்ணது யார்கிட்ட பேசுறீங்க? அம்மா கிட்ட. ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் உட்காந்து எனக்கு பார்த்துட்டே இருப்பாங்க, இப்படி பேசுறது அம்மா கிட்ட. So I have to tell my daddy, just tell mother that I'm fine and I love you. Okay fine. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. And still it's not complaint, it's just a phase I gone through. And அந்த டைம்ல I was thinking whom I should talk. So I went to Raja. He is a very good friend of mine. He is. ஸோ அவன்கிட்ட போயிட்டு அவன் மூஞ்சி பார்த்தா நான் பாவமாக இருந்துச்சு, என்னோட ஃபீலிங்ஸே பாவமாக இருக்குது, அவன் மூஞ்சி பார்த்தா இன்னும் பாவமாக இருந்துச்சு. அண்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே நான் ராஜாக்கை பார்த்தேன், நல்லா ஷர்ட் போட்டு ஷூஸ் போட்டு வெரி க்ளீன் மேன், எவ்ரிபடி ஹேஸ் டு பி. அவன் அப்படி தான் இருந்தார். ஒரு 10 நாள் ஹி வாஸ் வெரி க்ளீன், வெரி நைஸ், லைக் ஒரு கண்ணல ஒரு பார்த்த மாதிரி ஓகே இருந்துச்சு. ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஹிஸ் ஷூஸ் டர்ன் இன் டு செப்பல், ஷர்ட்டில் 2 பட்டன் கிடையாது, பேண்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி புட் திஸ் லைக் சம் பட்டன்ஸ் அப்படியா, சாரி பட் இட்ஸ் த ட்ரூ. நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாடி உடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஹேர்னா ஒரு 500 வோல்ட் கரண்ட் கொடுத்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட் அப்படி இருந்துச்சு. அண்ட் he has wrinkles on his eyes and forehead la frown irundichu. And I don't understand what na ketta kudikliya, no, like you didn't take a bath. And I'm not sure that avanga edutangala. I don't think so. For 10 days he never had a bath, I guess. So அப்படியே பெட்டில் அப்படி வந்தானா அப்படியே இருக்கும். ஸோ அந்த டைமில் கேட்ட கிளைமேக்ஸ் தான் நே கிளைமேக்ஸ் ஆஸ்டம் என்ன சிராஜா இப்படி இருக்கு உனக்கு நேற்று எத்தனை மணி பேக்கப்? 6 மணி, எனக்கு 2 மணி. ஓகே ஃபைன். So I really felt bad for Raja, but he never give energy. கொஞ்சம் பாவா ஃபேஸ் எடுத்து போட்ட எனக்கு தெரியுதா, இட்ஸ் வெரி I'm feeling really not so good, not so energetic. He will keep say நீ படத்தை பாரு, எப்படி உனக்கு காமிக்கிறேன் பாரு. இதுதான் ஒரு I think 50-55 days he was so confident that இந்த படத்துக்கு நான் உனக்கு எப்படி காமிக்கிறேன்னா பாரு, நீ பாரு, அதுதான். And I think he proved it. He's a very hard-working person. Sorry that I put a joke on you, but idu unmeda. He's a very sweet friend, sweet person. And I want to thank Vishu sir for சத்தியம் நம்ம எவ்வளோ பெயினில் போயிட்டுருக்காங்க எனக்கு தெரியும், அவங்க கூட அப்படி தான் இருந்துச்சு. பட் he was very confident every day, success. I said yes, success. And all the cast and crew ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நினைக்காதீங்க நான் டைரக்டர் சார் பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ நோ த மூமெண்ட் த ஃபிலிம் வில் ரிலீஸ் எனக்கு ஒரு கிளாப் ஒரு லைக் அப்ரிசியேஷன் என்கரேஜ்மெண்ட் எல்லாம் நான் சார் கிட்ட தான் டெடிகேட் பண்ணுவேன். பிகாஸ் ஐ நோ ஹீ ஹேவ் டன் த ஜஸ்டிஸ். ஸோ அது நான் இப்போ சொல்லலை, ஜஸ்ட் ஐ டோல்ட் தட் வாட் ஐ கான் த்ரூ திஸ் ஃபிலிம், அதுதான் சார். அண்ட் ஜிவி பிரகாஷ், thank you so much that you have இந்த படத்துக்கு நீங்கள் வேற எடுத்து போயிட்டீங்க. ஸோ அந்த மியூசிக்கல் அண்ட் எவ்ரிதிங், thank you so much. And A.R. Rahman sir, thank you for releasing our first single. And Rajnikant sir, Talevar, thank you so much for inaugurating audio launch. Thank you so much everybody. Thank you. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நம்ம ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க முறையாக அதிரூபன் சாருக்கு மிகப்பெரிய
அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இந்த மாதிரி டேரக்டருக்கு வித்தியாசமான முப்பரிமான கதைகளை கொடுக்க முடியும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக எல்லாரையும் நீங்கள் எங்களை மேல் தூக்கி விடணும். நன்றி, வணக்கம். இந்த இயக்குனர் திரு அதிரூரை பற்றி நான் 2 வாரம் கண்டிப்பாக பேசி ஆகணும். என்னை சார் தான் நான் கூப்பிட்டார். சார் உங்களை கையில் நீங்கள் இந்த ஜமீன்தாரை நடிச்சிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவன் அப்படி. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, நான் கலைஞர் தொலைக்காட்சியில் இப்பொழுது பொது மேலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் என்னோட பாஸ் எம்டி திரு அமிர்தம் சார் அவர்கள், கலைஞர் அவருடைய அக்காள் மகன். அவங்க வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அந்த சமயத்தில் பிரின்சிபாலாக இருந்தாங்க, டைரக்டர் இருந்தாங்க. அப்போ உடனே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்கள் பாஸ்ட்டு சொன்னேன், சார் உங்கள் ஸ்டூடெண்ட் படம் எடுக்கிறார் சார், அதிரூபன் சொல்லிட்டு, அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். ஒரே ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் அவர் நேரம் உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாருன்ட்டு. சரி நீங்கள் சொன்னதுனால ஓகே, எனக்கு டைம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் சீக்கிரம் வந்து போயிடணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளார போன உடனே, டேய் தியாகு நீயா அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்கு தியாகுன்றது அவரோட ஒரிஜினல் நேம், அதிர்வுன்றதை மாற்றிருக்காரு. அப்புறம் உடனே சொன்னார், நான் முன்னாடி படம் பண்ணியிருப்பேன்னு பார்த்தேனே அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். 5 மினிட்ஸ் சொன்னவர் 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் என்ன சொன்னார், படிக்கிற காலத்தில் இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த இன்ஸ்டியூட்டில் அவர் கைத்தரலாங்க இதுக்கு. அது இல்லாமல் அந்த சமயத்தில் ஸ்டேட் அவார்டு வாங்கினார். இது அவங்க இவருடைய தயாரித்த ஒரு குறும்படத்துக்கு ஸ்டேட் அவார்டு. அப்போ என்ன கேட்டார், இவங்களாம் போனவர் கேட்டார், ஏன் அவர் இன்னும் படம் பண்ணலாம், ஒரு 4-5 படம் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்படியாக அவரோட முதல் படம் இந்த படம். அந்த படத்தில் நடிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அதேமாரி நீங்கள் கூடி சீக்கிரத்தில் இன்னொரு ஹீரோவை பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, அந்த டீமில் எல்லாருமே வந்து கேமராமேன் ராஜா பார்த்துருந்தேன். ஈவன் ப்ரொடியூசர் கூட சொன்னார், அடுத்த படத்துக்கு அவர் தான் ஹீரோ வச்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதற்கு ராஜா ரொம்ப அருமையாக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கோட்டி கூடவே இருந்தார். இந்த என் பக்கத்தில் நண்பர் சங்கர் சொன்னார், இந்த ஸ்டண்ட்டுக்காக இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னாருன்ட்டு. இந்த இதில் பார்த்ததில் ஒரு 50% இருந்தால் கூட பயங்கரமாக இருக்குன்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக அப்படின்னா அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தார் மிஸ்டர் கோட்டி. அந்த நான் கடவுள் படத்தில் அந்த முக்கியமான மெயின் சண்டே அவர் தான் கம்போஸ் பண்ணது. இந்த முறையில் அவர்களெல்லாம் வாழ்த்து கூறி, எனக்கும் இந்த படத்தில் சிருஷ்டியோட தந்தையாக நடிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறி, தொலைக்காட்சி பண்பலை ஊடக எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி ஏன் இதை வந்து குறிப்பாக சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவ்வளோ நான் அதில் சில விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் அவ்வளோ க்ளோஸாக நிறைய பேர் என்கிட்ட வந்தவங்களில் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்டிக்கல் வந்தால் கூட இம்மீடியட்டாக எனக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அதே மாதிரி வந்து எங்கள் படத்தை வந்து டீசர் வந்து கபாலி படத்தோடு நாங்கள் பண்ணோன்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா தேட்டர்ஸ்லேயும் முதல்ல போடுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நிறைய தேட்டரில் ப்ளே பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த படத்தில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா சாந்தனு பர்சனலாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து அவ்வளோ சப்போர்ட் எல்லா தேட்டர் ஓனர்ஸ், அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து முதல்ல நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய ஃபேமிலிக்கு, என்ன மாதிரி போராடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா நிற்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட். ஏன்னா வந்து அதே மாதிரி வந்து ஒரு கனவு, இந்த கனவை வந்து நிஜமாக்குறதுக்கு வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் நான் ஏன் ஒரு வார்த்தைக்காகவோ இல்லை ஒரு படம் எடுத்ததுக்காகவோ நான் சொல்லலை. நிறைய நான் கம்பெனிஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃப்ரீடமாக பண்ண விடுறதுன்றது ரொம்ப குறைவு. என்னோடய எந்த விஷயத்துலையுமே அவர் தலையிடலை. ஸோ ஒரு புது ப்ரொடியூசர் எவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியுமோ, நான் எது கேட்டாலும் ஒரு சின்ன எமோஷன் ஆனால் கூட ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் அவர் வந்து உடனே வந்து சரி நல்லதுன்னா பண்ணுங்கள், ஏன்னா குவாலிட்டி தான் அதில் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து கோல்டு பிஸ்னஸ்ன்றதுனால அவரோட கடையிலேருந்து எல்லாமே அவர் அவ்வளோ டிசிப்ளின்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேருமே பிரதர்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப சப்போர்ட்.
அண்ட் சாந்தனு சோனு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபஸ்ட் மீட்டிங் அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் டோட்டலாக இன்றைக்கி பார்க்கும்போது என் பிரதர் என்னுடைய ஒரு யங்கர் பிரதர் எப்படி இருந்தால் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட். ஏன்னா ஒரு 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 அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு புல்லட் மாதிரி நம்ம ஃபயர் பண்ணால் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவார். நான் இவங்க வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அன்றைக்கி நைட் அண்ட் டே போராடி யாராக இருந்தாலும் போய் நிற்பார். எத்தனை முறை நிறைய அவாய்ட்லாம் நடந்தால் கூட போய் நின்று திரும்ப அதை கொண்டு வந்தார். ஸோ இந்த படத்துக்காக அவங்க சொன்ன மாதிரி நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கோம். அது எல்லாமே அவங்களுக்காக தான். ஏன்னா வந்து ஒருத்தரும் சொல்லுவாங்க யார் ஹீரோ இந்த படத்தில் அப்படின்னு நான் சொல்லும்போது அவரா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இதுவாக சொன்னவங்க கூட இப்போ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பேரும் பர்ஃபெக்டாக இருக்கார் அவரா இது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ சாந்தனுவோட ரோல் வந்து இந்த படத்தில் என்னுடைய டைரக்ஷன், என் டீம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பசங்க, என்னுடைய டீம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இது எல்லாருமே தான் ஒரு டீம். எனக்கு குட்டி, ராஜா, அப்புக்குட்டி எல்லாருமே எனக்கு டோட்டல் என்டையர் டீம் வந்து எனக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி ஒர்க்குன்றதை தாண்டி. சாந்தனு வந்து அவருடைய ஒன்ஸ் அவரை வந்து நிறைய, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுறதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க உடன்படணும், அதுக்கு நிறைய ஒத்துழைக்கணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சிருஷ்டிட்டாங்க வந்து நிறைய ஹீரோயின் கிட்ட இந்த கதையை சொல்லும்போது, டாப் மோஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லும்போதெல்லாம் கூட தயங்கினாங்க, யோசித்தாங்க. அப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கணும்னா சாந்தன் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது. அவர் வெரி குட் பர்ஃபார்மர், டான்ஸர். அவருக்கு ஸ்கிரிப்ட் அமையலை, சரியாக வரல, அது அவரோட மிஸ்டேக் கிடையாது. ஸோ ஒரு டேரக்டரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது. அப்புறம் நான் நிறைய இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினோட கேரக்டர், அது வந்து சரியான ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அது நிற்காது. ஸோ அப்போ அவங்க சிருஷ்டி வந்து அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறத விட படம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ படம் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து சாந்தனு எவ்வளோ சொல்கிறாங்களோ, ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு, டீசர் வந்திருக்கு, அவருடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் சிருஷ்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியும். ஸ்கந்தா வந்து அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் தம்பிராமே சார், அப்புக்குட்டி சார், ஃப்ளோரன்ஸ் சார், சோமநாதன் சார், ரேகா மேடம் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றி வந்து எனக்கு ஃப்ரெண்டு வெற்றிமாறன், நிறைய ஹெல்ப் பண்ண ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து அவர் தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ண சொன்னார் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் அவர்கிட்ட 2-3 கதை பேசும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகும், ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கைடன்ஸை பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் தான் ஜிவிக்கு சொன்னார் கேளுங்க. அவர் கதை கேட்டதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ப்ராசஸ் போச்சு. அதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஜிவி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னே சொன்னார் ஒரே வார்த்தை, ஓகே பிரதர் நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், யார்கிட்டனா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இவ்வளோ பிஸியாக இருக்காருன்ற ஒரு ஆக்டராக இருக்காருன்னா அவ்வளோ ஒர்க்கு. நைட் அண்ட் டே நான் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் அரௌண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டேயில் நடிச்சிட்டு இருக்கேன், நைட்டில் வந்து மியூசிக் பண்ணி, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன். சுற்றி வளைச்சலாம் இல்லை, இது வந்து ஸ்ட்ரைட் அப்படி ஒரு நேச்சர் உள்ள பர்சன். இந்த ஆர்ஆர்லாம் ரொம்ப எனக்கு நான் முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டாக தானே பண்ணுறோம், அவருக்கெலாம் போகலாமா யோசிங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை, இது வந்து எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டு, இதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஜிவி பண்ணோம். ஸோ அவருக்கு அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த படத்தில் வந்து நாமத்துக்குமார் சார், அவரோட இறுதி நாட்களில் அவர் கூட இருந்த அது ரொம்ப எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன் அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பட் ஏன் நம்ம மீட் பண்ணோம், பேசாமல் மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா அந்த கடைசி 3 மாதம் அவர் வீட்டுக்கு அடிக்கடிக்கு நான் போயிருக்கேன். அவர் ப்ரொடியூசர் ஒரு டைம் வந்திருக்காங்க, எல்லாருமே மேனேஜர்னாலும் என்னோடய டீம் அவர் இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர். பட் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கபிலன் சார், அவர் இப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். கபிலன் சார், யோகபாரதி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிருந்தா மாஸ்டர், பாபி மாஸ்டர், ஷெரீஃப் பண்ணியிருக்காங்க. கோட்டி என் ஃப்ரெண்டை ஒரு அவ்வளோ இன்வால்மெண்ட்டு. நான் ரொம்ப பயந்தேன் ஆக்சுவலி. எல்லாமே நல்ல டெக்னீஷியன்ஸாக, சீப் டெக்னீஷியன்ஸாக போயிட்டோம். பட் அந்த ஸ்டண்ட் மட்டும் ஒரு இப்படி போகிறப்போ, ஏன்னா இது கொஞ்சம் நிறைய ஒர்க் நிறைய இருக்குது. யோசிக்கும்போது
இன்றைக்கி ஃபஸ்ட்டு அப்ளாஸ் வந்து அவருக்கு தான் ரொம்ப இருக்குது. எல்லாரும் பார்க்குறவங்களாம் எல்லாருமே ஃபைட் சூப்பராக இருக்குது யாருங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு 2-3 பேர் ஒரு நம்பர் கூட கேட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவரும் நிறைய ரொம்ப கோபப்படும், அதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. அப்புறம் திவ்யா இவங்களுக்கு சிருஷ்டிக்கல எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து டார்ச்சராக இருக்கான இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி தான். இவன் ஒரு இவன் அப்படின்னு இந்த பொண்ணு 2 முறை அழுதுட்டு ஸ்பாட்லேருந்து நான் நடிக்கலன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுட்டு அப்படி போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்களுக்கு கூட ஃப்ரெண்டு, பட் ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது பேசும்போது சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, இப்போ கரெக்டு சார் நீங்கள் சொல்ல அப்படி சொல்கிறாங்க. இன்னும் அதை நீங்கள் தான் சொல்லணும், உடம்பு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கந்தாவும் அந்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். ஏன்னா அந்த ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தானு சார் வந்து பயங்கர சப்போர்ட் அவ்வளோ பண்ணுறாரு ஒரு பிகினர்ஸ்க்கு. அது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டு படத்தில் வந்தவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸு, ஒரு பிகினிங்கில் ஃபார் டெபுவாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. சினிமா ஒரு ஃபேமிலின்னா அப்போ கூட ஏதோ ஒரு வார்த்தைக்காக தான் சொல்கிறாங்க போல இருக்குது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பேர் வந்து நாங்கள் போய் கேட்கும்போதெல்லாம் ஓகே நான் பண்ணுறோம், நான் பண்ணி கொடுக்குறேன், நல்லா வரணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. பொதுவாக ஒரு பாம்பே ஃபீல்டில் தான் எல்லாருமே வந்து அப்படி இருப்பாங்க, தமிழ்லலாம் அப்படி ஒரு இது இருக்குன்னு நினச்சா அவங்க இவ்வளோ பேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் ரஹ்மான் சார்லாம் நான் நினச்சே பார்க்கல. நம்ம பட் ஒரு ட்ரை பண்ணுவோம் சார், அவர் ரீச் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவர் இவ்வளோ பெரிய ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சார் சாந்தனு. அவர் பதிலுக்கு வந்து ஷோர், அவ்வளோதான், ஒரே ஒரு ரிப்ளை உடனே வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், அவர் வந்து ஒரு கனவு. ஏன்னா நான் ஸ்டேட் அவார்டு வாங்கும்போது அவர் அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க ரஜினி சார். அப்புறம் இன்றைக்கி வந்து அவர் கையால் என் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு போது அது வந்து ஒரு புது டைரக்டருக்கு வந்து வேறு என்ன வேணும், இவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குது. இதை தாண்டி இது ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக உதவிய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சப்போர்ட் பண்ணுறவங்க, நான் நல்லா வரணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். I'd like to keep it short and simple. இந்த ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு I really want to thank our producer Vishwanath sir, director Adirupan and Shantanu and Raja, my friends. They were so supportive throughout that the whole thing seemed very easy and fun, and we've spent a lot of time making this film, and I hope you enjoy watching it. இந்த படத்தை தமிழகம் பாண்டிச்சேரி முழுவதும் இந்த படத்தை திரையிடுறதுக்கு திரு தேனடால் பிலிம்ஸ் மூணு சாருக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதை சொல்ல மறந்துட்டு மன்னிக்கணும். தேனடால் முரளி சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக குறிப்பாக இதுக்கு கேட்கும் போதெல்லாம் இயக்குனர் கேட்கும் போதெல்லாம் அவர் கேட்குற மெட்டை அமைச்சு கொடுத்த ஜிவி பிரகாஷுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸு. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சொன்ன உடனே சோனுக்காக டைம் கொடுத்து இவ்வளவு சிரமத்திலையும் எங்களுக்கு ஆடியோ மிஸ் பண்ணி கொடுத்தாங்க. யாராவது பேர் விட்டு போயிருந்தா மன்னிக்கணும். அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை விட அதிரடி வேணா வேற எங்கேயே போய் அந்த பிரஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இங்க வரீங்க போய் அங்க பண்ணுங்க கவரேஜ். எதுக்கு இங்க வரீங்க கவரேஜ்? அந்த 77 நாட்கள் என்ன நடந்தது? அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல. கிண்டல் 1000 பண்ணலாங்க, கேலி 1000 பண்ணலாங்க. இல்ல நீங்க என்ன ஆங்கிள் கேக்குறீங்க நண்பர்? இல்ல இந்த கையை வச்சுட்டு வாயை மறைச்சிட்டு யாரு எங்க சின்னம்மாவா உங்க சின்னம்மாவா? அதை நான் சொல்ல மாட்டேன். தின்னம்மா அதுக்கு அதிமுக கட்சி அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டு நாடுக்கே தெரியும் புறக்கணிச்சுட்டாங்க, ஓரம் கட்டாங்க. அதை இப்ப என் வாயில நீங்க கிண்டாதீங்க சார். அது அவரோட விருப்பம் சார். அவர் பெரிய சூப்பர் ஆக்டர் சார். அவர் எனக்கு முன்னாடில இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு சார்.